அழகானவளுமாய் இருந்தாள். அடுத்தது 31 எடுத்து படிங்க. அதிலே லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்ப தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லேயாளை குறித்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். லேயாள் யாரோட மனைவி? யாக்கோபு. யாக்கோபுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் லேயாள், செகண்ட் ஒய்ஃப் ராகேல். அங்கே யாக்கோபு வந்து லாபான் அவங்க மாமா வீட்டுக்கு வராங்க. அந்த சமயத்தில் வந்து யாக்கோபுக்கு யார் மேலே ஒரு ஆசை கொண்டார், விருப்பம்? ராகேல் மேலே. ராகேலை திருமணம் பண்ணணும் என்று ஒரு ஆசை. ஏன்னா இங்கே பார்க்குறோம் இல்லையா, அவள் யார் அழகாக இருந்தாங்க? ராகேல் ரொம்ப ரூபவதி, ஒரு நல்ல பியூட்டிஃபுல் ஒரு கேர்ளாக இருந்தாங்க. ஸோ அந்த யாக்கோபுக்கு ராகேல் மேலே என்ன ஆயிடுச்சு, ஒரு விருப்பம், ஒரு ஆசை. இவளை எப்படியானா மேரேஜ் பண்ண சொல்லிட்டு தன் மாமன்கிட்ட கேட்குறாங்க. ஸோ ஓகே எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த நைட்டு விருந்து வச்சுட்டு, அப்போ அந்த சமயத்தில் வந்து முக்காடு போடுற ஒரு பழக்கம், சரிங்களா? அங்கே அந்த டைமில் ஃபுல் முக்காடுனா இப்படி போட மாட்டாங்க, ஃபுல்லாக ஃபேஸை கூட மூடிடுவாங்க. அந்த டைமில் வந்து லேயாள் லாபான் சொன்ன போல் ராகேலை வந்து யாக்கோபுக்கு கொடுப்பேன்னு சொன்னது, அதை யாக்கோபு நம்பி அங்கே. ஆனால் யார் ஏமாற்றினாங்க? லாபான் யாக்கோபை ஏமாற்றிட்டாங்க. லேயாள் அந்த இடத்துல ராகேலை அனுப்புறதுக்கு பதில் யாரை அனுப்புனாங்க? ஏன்னா லேயாள் வந்து கண் கூச்ச பார்வை உள்ளவள், பலவீனம். சொல்லப்போனால் அவளுக்கு நிறைய மாப்பிள்ளைங்க வந்திருக்கலாம், அவள் மூத்தவள், நிறைய மாப்பிள்ளைங்க வந்தாங்க. இந்த ஒரு பலவீனம், கண் கூச்ச பார்வை, அதான் சொல்கிறேனே, அது வந்து ஒரு எப்படி கண் இருந்திருக்குமோ நமக்கு தெரியாது. சம்டைம் கண் எப்படி நம்மளுக்கு அது தெரியாது, நம்ம பார்க்கல. ஆனால் பட் கண்ணில் ஏதோ பலவீனங்கள் இருந்துச்சு. சரி, அந்த இருந்தது நிமித்தம் திருமணங்கள் தடைப்பட்டு போயிருக்கலாம். நிறைய மாப்பிள்ளைங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்போ அப்பாவுக்கு ஒரு பாரம் தானே, மூத்தவளை வச்சு இவங்க யாக்கோபு ராகேலை கேட்குறாங்களே சொல்லிவிட்டு, மூத்ததை வச்சுட்டு இப்போ இருந்தாலும் 2வது பிள்ளையை நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம், கொடுத்துட மாட்டோம். அப்போது லாபானுக்கு ஒரே இதுனா எப்படியா இருந்தால் லேயாளை எப்படி செஞ்சிடணும் யாக்கோபு இடத்துல, அது சொன்னா யாக்கோபு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அவர் தந்திரமாய் அந்த இடத்துல இரவில் இப்படி மாற்றிட்டாங்க. ராகேலை அனுப்புறதுக்கு பதில் லேயாளை அனுப்பிட்டாங்க. அது யாக்கோபுக்கு தெரியல. அப்போது மார்னிங் எழுந்த உடனே தான் பார்க்குறான், யாக்கோபு என்ன ஆயிடுச்சு, ஷாக் ஆகிட்டாங்க. ஆஹா, எனக்கு ராகேலை தானே நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னு சொல்லிட்டு லாபான்கிட்ட போய் சண்டை போட போயிட்டார். அப்போது லாபான் சொன்னாங்க, என்ன சொன்னார், இனி ஒரு வாரத்தில் உனக்கு 7 டேஸில் நான் உனக்கு தரேன், நான் தரேன். ராகேலை கொடுத்த பிறகு அப்புறம் என்ன செய்யணும், 7 வருஷம் எனக்காக இவ்வளோ சரி எல்லாத்துக்கும். ஏன் யாக்கோபுக்கு 7 நாள் இனி ஒரு வாரம் பொறுத்துக்கணும், அப்புறம் இனி 7 இயர்ஸு வேலை செய்யணும். ஏன் இவ்வளவும் அவர் சகிச்சார் யாக்கோபு? ஏன்னா ராகேல் மேலே பெரிய பெரிய அன்பு, அளவற்ற அன்பு. எப்படியா அந்த ராகேலை நான் அடையணும், ராகேலுக்காக எது வேண்டாம் நான் செய்ய தயாராக இருக்கேன். அந்த இடத்துல சரி லேயாளை திருமணம் பண்ணிட்டாங்க, என்னென்னு சண்டை போட்டு எடுத்து நான் ராகேலை இது பண்ணுறேன் எடுக்கிறேன்னு அப்படியெல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல பொறுமையாக வெயிட் பண்ணி ராகேலையும் என்ன செஞ்சாங்க, திருமணம் பண்ணி கொண்டார். அந்த இடத்துல நம்ம 2 பேரையும் பார்க்குறோம். யாக்கோபு யார் இடத்துல ரொம்ப அன்பாக இருந்தாங்க? ராகேல் இடத்துல. யார் அற்பமாக எண்ணப்பட்டவள்? லேயாள் தான். ஏன்னா அவளோட பலவீனம், அவருக்கு வந்து அதான் யாக்கோபு எப்படி என்ன பார்த்தாருன்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ். சிலவங்க நாட்களில் பொண்ணு இப்படி வேணும், ஒரு பயோடேட்டா பார்த்தா பொண்ணு மாப்பிள்ளை எனக்கு சோப்பாக வேணும், பொண்ணு சோப்பாக வேணும், நல்ல இந்த ஹைட்டு, இந்த நல்லா ஸ்லிம்மாக அப்படி இப்படின்னு வேணும் தான் நிறைய பயோடேட்டாலாம் பார்க்குறோம். எல்லாம் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை தான் வச்சு என்ன செய்கிறாங்க நாட்களில். ஆனால் அது நிலைச்சி நிற்குதா?
சில காரியங்கள் நிலச்சி நிற்குதானா, சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள். ஆனால் தேவனோட திட்டத்தின் பிரகாரம், தேவனோட பிளான் பிரகாரம் நாம் இது தெய்வ சித்தமா என்று திருமணம் பண்ணும்போது அந்த திருமணங்கள் ஆசீர்வதிக்கப்படுது. ஹல்லேலூயா. அப்போது இங்கே நம்ம பார்க்குறோம், யாக்கோபு ராகேல ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், வெளி தோற்றத்தை வைத்து அவளை அற்பமாய் ஒரு ராகேல் அதான் நினச்சி பாருங்க, ராகேல் மேலே ரொம்ப அன்பு செலுத்தும்போது லேயாளுக்கு எப்படி இருக்கும்? முன்னாடி லேயாள் இடத்துல அன்பு செலுத்த போ ஆனால் ராகேல்கிட்ட மட்டும் என்ன ரொம்ப நிறைய கான்வர்சேஷன் பண்ணுறது, நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுது. பட் லேயாளை அப்படியே ஒதுக்குனா எப்படி இருக்கும்? பெண்களாய் நாம் கூடி இருந்திருக்கோம், எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பிடித்த அவங்க நம்மக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்னொருத்தர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் எப்படி இருக்கும்? இது நமக்கு துக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. வேதனையாக இருக்கும். நம்மளை அற்பமாய் நினைக்கிறாங்களே, நம்ம இடத்து குறைகள் இருக்கிறது நிமித்தம் தானே இப்படி செய்கிறாங்க என்று சொல்லிட்டு ஒரு இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் உண்டாகும். ஆமீன். அப்போது இந்த இடத்துல லேயாளோட 4 குணாதிசயங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டவள் தான், பலவீனப்பட்டவள் தான். அதான் தன்னை தகப்பன் கூட எப்படியோ இந்த பாரத்தை ஒழிச்சு வீட்டை விட்டு வெளியேனா அமுச்சு விட்டுருன்னு சொல்லிட்டு எப்படியோ மூடி எடுத்து அப்படியே அமுச்சிட்டார். ஆனால் வேதனைப்படுறது யாரு? இல்லையா? சந்தோஷமாக இருந்தாளா? இல்லை. ஆனால் இதுலேயும் அவர் சந்தோஷமாக இருந்ததை பற்றி நான் 4 காரியத்தை உங்களுக்கு கொடுத்துல பகிர விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு ஆதியாகமத்தில் அந்த 21:17 படிங்க மறுபடியும். இங்கே பார்க்குறோம் 1 சாமுவேல் எடுத்து வாசிங்க, 16 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ மனுஷன் முகத்தை. அங்க சாமுவேல் யார்கிட்ட சொல்றாரு? யார் இடத்துல சொல்றாங்க? அங்கே தாவீதை ஒரு பொருட்டாவே அவங்க வீட்டில் எண்ணலை. கடைக்குட்டி தான் அவர். ரொம்ப அப்படியே எப்படி ஹைட்டில் எப்படி இருப்பாரோ, எப்படி வளர்ச்சியில் எப்படி இருப்பாரோ தெரியாது. ஆனால் அங்கே தாவீதை என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு மதிக்கப்படாத ஒரு மனுஷனாக இருந்தார் தாவீது. ஆடு மேய்ச்சி கொண்டு இருந்தார். பட் சகோதரலாம் எல்லாம் வீரனங்களா, எப்படி வார்லெல்லாம் நல்லா தேறினவர்களா அப்படி இருந்தாங்க. தாவீது அப்படி தேறினவரே இல்லை, ஆடு மேய்க்கிறது தான் தேறினவராக இருந்தாங்க. பட் சாமுவேல் அங்கே வரும்போது தாவீதின் தகப்பன் இடத்துல சொல்கிறாங்க, இவ்வளோ தான் உங்களுக்கு பிள்ளையா? அப்படி கேட்கும்போது தாவீது வராரு. அப்போது அங்கே சொல்கிறாங்க, மனுஷன் பார்க்கிறவனம். ஆமேன். படிங்க. கர்த்தரோ. அப்போது இந்த நாட்களில் லேயாளோட இருதயத்தை ஆண்டவர் பார்த்தாரா இல்லையா? யாக்கோபும் சரி சுற்றி இருந்தவங்களும் அந்த லேயாளோட வீக்னஸ், அது பலவீனத்தை ஒரு அற்பமாய் கேலி கிண்டலாம். இப்போ ஒரு மாதிரி ஒரு ஹேண்டிகேப்டோ ஒரு சரியாக பலவீனப்பட்டி ஆந்த வந்துட்டேன்னா நம்ம செய்ய மாட்டோம். நம்ம கர்த்தரோட பிள்ளை. சிலவங்க என்ன செய்வாங்க? ஒதுக்குவாங்க. அப்படி தான் அவன் ஒதுக்கப்பட்டாள், அற்பமாக எண்ணப்பட்டாள். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது குடும்பத்துக்குள்ளார அற்பமாக எண்ணும்போது. கொஞ்சம் நினச்சி பாருங்க. அப்போது அந்த இடத்துல ராகேல் என்னென்ன பண்ணான்னு பார்க்குறோம். கர்த்தர் ராகேலோட இருதயத்தை பார்க்கிறார். அவளோட அப்பியரன்ஸ் பார்க்கல, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்க்கல, வெளி தோற்றத்தை பார்க்கல. மனுஷன் வெளி தோற்றத்தை பார்த்து எடை போடுறாங்க. ஆனால் கர்த்தரோ உள்ளத்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ யார் உள்ளத்தில் பலவீனப்பட்டு பல சமாதான குறைவோடு, பல சரீர பலவீனத்தோடும் சரி, உள்ளத்தின் பலவீனத்தோடும் வெளி தோற்றத்தின் பலவீனத்தோடும் மனம் நெருக்கடியோ சமாதானம் இல்லாமல் நொறுக்கப்பட்டு கண்ணீர் விட்டு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடக்கிறீங்களா? அந்த குறைகளை, அந்த பலவீனங்களை கர்த்தரோட சமூகத்தில் வைங்க. ஹல்லேலூயா. அங்கே லேயாள் வைத்தது நிமித்தம் தான். பாருங்களேன், அருமையான ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27, 29. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் படிங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. ஆமென். ஞானிகள். அப்போ பலவீனவர்களை வெட்கப்படுத்தும்படி அது வரும் பாருங்க. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி
உலகத்தில் ஆ. பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி யாரை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார்? தேவன் நம்மை பலவீனமானவர்களை தெரிந்து நம்மள கொண்டார். பலவீனவர்கள். ஹalleluya. ஹalleluya. சொல்லுவாங்க நேச்சுரலா பெண்கள் பலவீனமான பணம். அப்போ நம்மலாம் பலவீனர்களை வெட்கப்படுத்தி வந்த கூட்டம். ஹalleluya. யாராலும் நான் ரொம்ப பலமா இருக்கேன், என்னால் எல்லாம் முடியும், என்னால் இப்படி பண்ணணும்னா நம்மை கொண்டு அவர்களை என்ன செய்ய போகிறோம்? என்ன செய்ய போகிறோம்? மேற்கொள்ள போகிறோம். நாம் அவர்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடாது, நாம் அவர்களை மேற்கொள்ளணும். ஹalleluya. நம்ம சுற்றில் இருக்க பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்ம சுற்றி இருக்க மனிதரோட வார்த்தையிலும் சரி, சூழ்ச்சிகள் இருந்தாலும் சரி, பிசாசம் தந்திரங்கள் இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றிலும் நம்மளோட பரிசுத்த பலம் கொண்டு ஜெயிக்க போகிறோம். பரிசுத்த பலம் இருந்த மட்டும்தான் பெண்களால் ஜெயிக்க முடியும். ஹalleluya. நம்ம அதான் அழகா ஒரு பாட்டு மோசஸ் ராஜசேகர் பாடுறான்ல, கடந்து வந்த பாதைகள், நடந்து வந்த பாதைகள், நான் கடந்து வந்த பாதைகள், நான் நடந்து வந்த பாதைகள், முட்கள் வேலிகள், என் சுய பலத்தால் ஓட முடியல, என் பண பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, என் சுய பலத்தால் ஓட முடியல, என் பணபலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல, பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல, பார்த்தேன் நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, தாங்கிக் கொள்ளுங்க கருத்தில் ஏந்தி கொள்ளு. ஆமென். அப்படி அவரோட பலவீனப்பட்ட சமயத்தில், அவருக்கு அவ்வளோ டயாலிசிஸ் ஆயிருக்கு, பலவீனப்பட்ட சமயத்தில் அந்த அருமையான ஊழியர் பாடினார். ஹalleluya. நம்ம சில சமயம் நம்ம சரீர பலவீனத்திலையோ போராட்டத்தில் சந்தித்து பலவீனப்பட்டிருப்போம். அந்த பலவீன சமயத்தில் நம்ம எவ்வளோ பணம் ஸ்பெண்ட் பண்ணியோ, நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணியோ, நம்மளோட என்ன முயற்சினாலேயோ எவ்வளோலாம் நம்ம சாதிக்கணும்னு நினச்சிருப்போம். சாதிக்க முடிஞ்சிருச்சா? தோத்து தான் போயிட்டோம். அதான் தேவாவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்தாவியினவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அப்போ பரிசுத்தாவின் துணை கொண்டு தான் நம்ம எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்க முடியும். பலவீனர்களான நம்மை தெரிந்து கொண்ட தேவன். We are the chosen vessel. Hallelujah. We are the தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்கள். ஹalleluya. அப்போ படிங்க, அது படிங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான பாருங்களேன், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும். அப்போ யார் அங்க அற்பமாய் தோன்றப்பட்டால்? லேயாள். அற்பமாய் மனிதரோட கண்களில் லேயார் தோன்றுச்சு. ஆனால் கர்த்தரோட கண்களிலோ வெளியேற பெற்ற ஒரு சோசன் வெசல், நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நீங்கள் நினைக்கிறீங்களா நான் ஒன்றுத்துக்கு உதவலை, ஐயோ நான் அடுப்படியிலே உட்காந்துட்டு நான் பல கண்ணீர்னாலும் பல கவலையினாலும் நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என்னால் என்ன முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்களா? நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்களாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருக்கிறீங்க. லேயால் அற்பமாக எண்ணப்பட்டவள் தான். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார்? 28 உள்ளவைகளை உலகத்தில் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அப்ப நம்மளாம் அற்பமா எண்ணப்பட்ட இடத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஹalleluya. தெரியும் ஆண்டவருக்கு. நீங்களாம் உலகத்தின் பிள்ளைகளா இருந்தா அற்பமாய் நீங்க சில சூழ்நிலை எண்ணப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்க, இழிவா பேசப்படுவீங்க. உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்க நொறுங்கிருவீங்க, நீங்க விழுந்துருவீங்க, மரிச்சு கூட போயிருப்பீங்க. ஆனா அதுக்குள்ளார நம்மளை தெரிந்து கொண்ட தேவன், அதுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால நம்மளை மீட்டு கொண்டான்.
நம்மளை தெரிந்து கொண்ட தேவன். அந்த தெய்வத்தை நம்ம நம்பி இருக்கும்போது கட்டாயமாக எவ்வளோ சோர்வுகள் வரட்டும், கஷ்டங்கள் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், கண்ணீர்கள் வரட்டும், துயரங்கள் வரட்டும், எது வந்தால் வரட்டும், கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். ஏனால் அற்பமாக எண்ணுகிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாராம்? எப்படி இருக்கிறாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறார். அப்புறம் 29 படிங்க. மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவாங்களே, அவங்க பாரு நான் எவ்வளோ பெலனாக இருக்கேன், இவங்களால என்ன முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம அப்படி நினைக்கவே கூடாது. தாழ்ந்து இருக்கிறவர்கள கர்த்தர் உயரத்தில் சில நிமிஷம்தான். ஹல்லேலூயா. யாரும் அற்பமாக என்ன கூட இவங்களால முடியுமா, இவங்களால முடியுமா, இவங்க இப்படி நல்லா ஆவாங்களா? நான் யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்கு சர்ச் பண்ணாதீங்க. தேவனால் எவரையும் மேன்மைப்படுத்த யாரை வந்து மேன்மைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. அடுத்து நல்ல ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதின்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. அப்போ மறுபடியும் படிங்க அந்த வசனம் 26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு அப்ப பலவீனங்கள் சூழுகிற வேலையில, கஷ்டங்கள் சூழுகிற வேலையில, சரீரத்துல சுகவீனங்கள் வர வேலையில, சரீரத்துல பாடுகள் வர வேலையில, மனதாரல போராட்டங்கள், மன சங்கடங்கள் வருகிற வேலையில யார் நம்மளுக்கு உதவி செய்கிறார்? பரிசுத்தாவியினர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. அதான் நான் சொல்றேன், பரிசுத்தாவியினை பெறுங்க. பரிசுத்தாவியை பெற்றனா நம்ம உலகத்தை ஜெயிக்க முடியும். நம்மளோட சாமர்த்தியனாலேயோ நம்மளோட பணத்தை வச்சோ பலத்தை வச்சோ ஸ்டேட்டஸ் வச்சோ ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இங்க பார்க்கிறோம், அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு அவர் உதவி செய்கிற. ஆவியான இடத்துல நீங்க சரணடைஞ்சிருங்களேன். மனுஷனோட உதவியை தேடாதீங்க. நீங்க பரிசுத்தாவின் இடத்துல சரணடையும் போது கட்டாய மனுஷனோட உதவி நாட மாட்டீங்க. ஆமென். மனுஷனோட உதவிக்காக நம்ம நிற்கவும் மாட்டோம், அதுக்காக வெயிட் பண்ணவும் மாட்டோம். கர்த்தரை நமக்கு செய்வார். ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் அந்த நிச்சயம். ஏன்னா இவ்வளோ பெரிய பூமி, இவ்வளோ பெரிய காரியங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாவற்றும் உண்டாக்குன தேவன் நமக்கு இருக்க நெருக்கத்தை விடுதலையாக்க மாட்டாரா? விடுதலையாக்க வர இல்லையா? அவருக்கு அற்பமான ஒரு காரியம், லேசான ஒரு காரியம். நாம் தான் பெருசாக தான் நான் அடிக்கடி நான் சொல்லிக்கொள்வேன். இயேசு நமக்கு முன்பதாக வைக்கும்போது நம்மளுக்கு வேறு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது எப்படி இருக்கும்? தூசியாக தான் தெரியும். இயேசுவை நமக்கு முன்பதாக நிறுத்தாமல் பிரச்சனையை முன்னுக்கு வந்துச்சா எப்படியா இருக்கும்? பிரச்சனை தான் பெருசாக தெரியும். நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, நிம்மதியாக எப்படி தேவனை துதிக்க கூட முடியாது. மார்த்தால் அநேக காரியத்தை குறித்து மரியாளோ அப்படி இடைவிட்ட தம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு வேணா அந்த கவலைகள், கண்ணீர்கள், போராட்டங்களை உதறி தள்ளிடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு, கர்த்தர் நமக்கு செய்வார். நம்மளோடு இருக்கிற, நம்ம பட்சத்தில் இருக்கிறார், நம்ம பராமரிக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன். ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். அப்போ அடுத்த ஒரு வசனம் நம்ம பார்ப்போம். சங்கீதம் 62, 5, 8 எடுத்து வாசிங்க. சங்கீதம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. பாருங்க, அப்படி சொல்லுங்க. சங்கடங்கள், துயரங்கள், போராட்டங்கள் வரும்போது சொல்லுங்க, படிங்கப்பா. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. நம்புகிறது அவர். ஹல்லேலூயா. லேயாள் நம்பினது வந்துருச்சா இல்லையா? லேயாளுக்கு வந்து அங்கே வந்து யாக்கோபோட ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ், ஒரு பராமரிப்பு கிடைக்கல. பராமரிப்புனா ஒரு அன்பு கிடைக்கல. அங்கே விரக்தியாக இருந்தா. அந்த இடத்துல யாரை வச்சா? கர்த்தரை வைத்தாள். அங்கே அந்த இடத்துல லேயாள் கர்த்தரை வைத்தது நிமித்தம் அங்கே என்ன செஞ்சாங்க? கர்த்தர் என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. அப்போ அவ சொல்றா, என் ஆத்துமாவே. இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல லேயாள் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? உனக்கு தான் லவ் கிடைக்கல புருஷன் இடத்துல இருந்து, நீ விரும்புகிற அன்பு கிடைக்கல,
இனி ஆத்மா கிட்ட என்ன சொல்லுவோம்? லேயாளு, என் ஆத்துமாவே படிங்க. நான் நம்புகிறது அவராலே வரும். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அதான் இது படிக்கும்போது அருமையான ஒரு வசனம். நீங்க சங்கடங்கள், போராட்டங்கள், துயரங்கள், கண்ணீர் வரும்போது இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தை சங்கீதம் 62 எடுத்து உங்க முன்பதாக வச்சு படிங்களேன். உங்களுக்கு யாந்தா அறுதப்படுத்த மாட்டாங்களா, யாந்தா நம்மளை தேற்ற மாட்டாங்களா நினைப்பீங்க. அந்த நேரத்தில் இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்குள்ளாரே உங்கள் ஆத்துமா பலப்படும். ஹல்லேலூயா, திடப்படும். இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் போது அவ்வளோ ஆறுதலாக இருக்கும். என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புறது அவராலே வரும். அப்போது இங்கே லேயாள் நம்பினது வந்துருச்சு. கீழே பார்க்க போகிறோம். லேயாள் நம்பினது வந்துருச்சுங்களா இல்லையா? அங்கே வந்துருச்சு. லேயாள் பார்த்தா. ரோமர் 8:26-27 படிங்க. ரோமர் 8:26-27 எடுத்து படிங்க. அந்தபடியே ஆவியானவரும் அப்போ நமக்கு சம்டைம் நம்ம போராட்டங்கள், பிரச்சனைகள், துயரங்கள், கண்ணீர்கள், பலவீனங்கள் வரும்போது நமக்கு ஜெபிக்க கூட முடியாது. எப்படி நம்ம பெருமூச்சை விடுவோம். அது பெருமூச்சு கூட என்ன ஆகும்? ஜெபமாய் மாறும். ஷோ இப்படி இருக்கே, நம்ம அப்படியே ஜெபிக்க முடியாது. சம்டைம் நம்ம அப்படியே சங்கடமாக அப்படியே உட்காருவோம். அடுத்த ஒரு வார்த்தை கூட வராது. ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் நம்மளுக்குள்ளார வாக்கு கடங்கா பெருமூச்சோடு ஹல்லேலூயா வேண்டுதல் செய்கிறாரா இல்லையா? அதான் நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவியை பெறணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெற்றா நீங்கள் பலப்படுவீங்க. எந்த சூழ்நிலை நீங்கள் நிற்க முடியும். யார்கிட்டையும் நீங்கள் ஓட மாட்டீங்க, தடுமாற மாட்டீங்க, ஸ்திரமாக நிற்பீங்க. எது காற்று வீசட்டும், புயல் வரட்டும், எந்த மனிதரோட சூழ்ச்சிகள் வரட்டும், எதுவும் நம்மளை அசைக்க மாட்டாது. ஹல்லேலூயா. ஏன்னா பரிசுத்த ஆவியினர் நம்மளுக்குள்ளே இருக்கும்போது. ஹல்லேலூயா. இங்கே நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆனால் 2 மனிதரை குறித்து சொல்கிறேன். மோசே ஒரு திக்குவாயானவர். அவரை வைத்து ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சார். ஹல்லேலூயா. அங்கே எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டு இருந்த இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். அப்புறம் பவுல், ஹல்லேலூயா, பலவீனப்பட்டவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? எனக்கு இப்படி ஒரு பலவீனம் இருக்கா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உன் பலவீனத்தில் ஆனால் அவரை கொண்டு ஆண்டவர் இவ்வளோ காரியங்களை வேதத்தில் எவ்வளோ காரியங்களை எழுதியிருக்கிறார். அவளை கொண்டு எவ்வளோ ஊழியங்களை செஞ்சிருக்கிறார். இவர் எவ்வளோ காஸ்பலை அறிவிச்சிருக்கார். ஹல்லேலூயா. அப்போது நம்மை கொண்டு செய்ய மாட்டாரா? எனக்கு துயரம், எனக்கு தான் இந்த பிரச்சனை, எனக்கு தான் இந்த நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு தெரியும் நமக்கு இந்த நெருக்கங்களாம் வந்தது தேவன் அறியாமல் வரல. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீர், அதற்குள்ளே. அப்போ கல்லுக்குள்ளே தேரையை வைத்தவர், அதுக்குள்ளே ஜீவன். அப்போ உண்மையின்றி ஒரு அணு ஏதும், நல்ல ஒரு பாடல் அது, கல்லுக்குள் தேரை. அப்போ அவரை அன்றி என்னதானே சொல்லுவோம், ஒரு முடி கூட நம்மளை இருந்து கொட்டாதுங்க. ஆமேன். நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ ஆண்டுக்கு தெரியாதா, ஆண்டு நான் பிரச்சனை இல்லை இருக்கிறது தெரியாதா, நான் பலவீனப்பட்டு இருக்கிறது தெரியாதா. ஆண்டுக்கு எல்லாம் தெரியும். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இது இருக்கும், மகிமையாய் மாறும். இனி கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு பரிசுத்த பெலன் கொண்டு ஓடுங்க. அதை பரிசுத்த பெலனை கேளுங்க. ஹல்லேலூயா. மகிமையாய் மாறும், தீமையெல்லாம் நன்மையாய் மாறும். ஹல்லேலூயா. 2வது பாயிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து லேயாள் என்ன செய்யந்தா, ஒரு தேவனை சார்ந்திருந்தாள். ஹல்லேலூயா. லேயாள் எப்படி இருந்தா? தேவனை சார்ந்திருந்தாள். 2வது முன்குறிக்கப்பட்ட பெண், தேவனை சார்ந்த பெண். 2வது முன்குறிக்கப்பட்ட பெண். ரோமர் 8:28-33 வசனம் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறவர். 28-33 வரைக்கும் படிப்பா. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார்.
எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் பாருங்க, இங்க பார்க்கிறோம், நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளரே முதற்பேரானவராய். படிங்க அப்படியே. முதற்பேனருக்கும் பொருள் தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்கள் முன்குறித்திருக்கிறாரோ, எவர்களை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்தும். அப்ப யார் உங்களையும் என்னையும் கர்த்தர் முன்குறித்த தேவன். நான் சொல்லுவேன், நம்மலாம் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பெண்மணிகள். ஹல்லேலூயா. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெண்மணிகள். லேயாள் தெரிந்து கொள்ளப்பட்டது நிமித்தம் தான். ரெண்டாவது நம்ம பார்க்கோம், முன்குறிக்கப்பட்ட பெண். எல்லாவற்றிலும் லேயாளோட இதை பார்ப்போமானால், லேயாள் மூத்த மகள், வீட்டுக்கு மூத்த தலைச்சம் பிள்ளை. அடுத்தது லேயாள் தான் ஃபஸ்ட்டு பிள்ளையை பெற்றாள். அங்கே 2 பேர் கல்யாணம் ஆகுது, ஒரு வாரம் கழிச்சு ராகேலுக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு கர்த்தர் ஆசீர்வதிச்சது லேயாளோட கர்ப்பத்தை. ஆமென். அற்பமா எண்ணப்பட்டவளோட கர்ப்பத்தை ஃபஸ்ட்டு ஆசீர்வதிச்சான். அப்புறம் மூன்றாவது என்ன, அது அவளுக்கு அவளோட பிள்ளைகளாம் யாரு? அவளும் மூலம்தான் இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள். அதில் யாரு கொண்டு? யூதாவை கொண்டு தான் கர்த்தர் எழுப்பினா ஃபஸ்ட்டு. ஹல்லேலூயா. அடுத்தது லேயாள் மரிச்ச சமயத்தில் எங்கே ஆபிரகாம் ஈசாக்கு அடக்கம் பட்டாங்களோ அந்த, ஆனால் ராகேலோ வழியில் செல்லும்போது பெத்லெஹேமில் அடக்கம் பண்ணாங்க. ஆனால் அற்பமா எண்ணப்பட்ட அந்த லேயாளோட சரீரமும் முற்பிதாக்கள் கல்லறையில் அடக்கம். தேவனோட மகிமையை பார்த்தீங்களா? எவ்வளோ அற்பமான ஒரு சூழ்நிலை கடந்து வந்தா, வேதனையான ஒரு சூழ்நிலை கடந்து வந்தா, மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டா, தன் சொந்த கணவரனால் புறக்கணிக்கப்பட்டா. ஆனால் கர்த்தரோ அவளை மகிமையாய் மாற்றினார். நம்ம நினைப்பது எப்படி ஆகும்? தேவனால் கூடும், மனிதரால் கூடாதவைகள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, நீங்கள் விசுவாசிச்சனா தேவனோட மகிமையை காண்பீங்க. ஹல்லேலூயா. இல்லை, அதனால சொல்கிறேன், முன்குறிக்கப்பட்ட பெண். ஃபஸ்ட்டு பார்த்தோம் தேவனை சார்ந்த பெண், ரெண்டாவது முன்குறிக்கப்பட்ட பெண். அப்போ நம்மளாம் முன்குறிக்கப்பட்ட பெண்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. லேயாளுக்கு ஆண்டு செய்ய போது கர்த்தரோட ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு கர்த்தர் செய்ய மாட்டாரா? கிருபையின் காலம் இது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு வசனம் எடுத்து படிப்போம். சங்கீதம் 118:22 எடுத்து வாசிங்க. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல். பாருங்களேன், மூளைக்கு எப்படி ஆயிடுச்சு? தலைக்கல்ல. அவள் ஆகாதவன் என்று யாக்கோபு தள்ளினாங்க. ஆனால் தள்ள அற்பமா எண்ணப்பட்டா, மனைவியாக தான் இருந்தா. ஆனால் அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் என்ன? ஒரு மனைவிக்கு வேணும் காசு. நீ எவ்வளோ காசு கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய பங்களா வீடு கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய பணங்கள் கொடுத்தாலும் மனைவிக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன வேணும்? ஃபஸ்ட்டு அன்பு இருந்தா போதும். ஹல்லேலூயா. லேயாளுக்கு அது இல்லை. எல்லாம் இருந்திருக்கும், பணம், ஆஸ்தி, எல்லா ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஒரு ப்ராஸ்பரிட்டியில் இருந்திருப்பா கட்டாயமாக. பட் லவ்வில், ஒரு கணவரோட அன்பில் அவளுக்கு கிடைக்கல. அது விரக்தியாக இருந்தா. அந்த இடத்துல தான் தேவனை சார்ந்து கொள்ள அவள் பழக்கினான். ஹல்லேலூயா. இரண்டாவது முன்குறிக்கப்பட்ட பெண்ணா. எல்லாத்திலும் கர்த்தர் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறார். ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட. அப்போ அவள் கர்த்தரை தேடின நிமித்தம் தான் இவளுக்கு எல்லாம் கொடுத்தார். அவள் யாக்கோபே பின்னாடியே போய் என்னை நேசிக்கலையா, என்னை அன்பு கூற மாட்டீங்களா, எனக்கு செய்ய மாட்டீங்களா, அதை செய்ய மாட்டீங்களா, போய் சொல்லியிருந்தா அவளால் சோர்ந்து போய் மடங்கி போய் தான் இருந்திருப்பாள். அவள் அதை எதிர்பார்த்தா. சரி, அந்த இடத்துல ஒரு எம்டினஸ், ஒரு ஸ்பேஸ் உண்டானோடனே அங்கே கர்த்தரை வைச்சா. அங்கே ஒரு நல்ல ஒரு பெண் இருக்கு. யார் அது? புருஷனேனே சார்ந்து கொண்டு இருந்தா, புருஷனோட வார்த்தையே நம்பிக்கொண்டிருந்தா. யாரு? அண்ணாள் என்ன செஞ்சான்? எல்கானா, நான் அதிகமல்லவா, நான் விசேஷம், நான் உனக்கு இருக்க இல்லையா, நான் இருக்கலை. ஆனால் அதே நம்பிட்டு ஏமாந்து போயிட்டான். என்னைக்கு அவள் உணர்ந்தாளோ ஆவிக்குள்ளார, அன்னைக்கு தேவ சன்னிதானத்தில் போய் கண்ணீரை ஊற்றினான். அது பிற்பாடு துக்க முகத்தோடு இருக்கவில்லை. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், கர்ப்பத்தை திறந்தார். ஹல்லேலூயா. அப்போ என்னைக்கு இருந்தால் நம்ம ஒருத்தரை ரொம்ப சார்ந்து, இந்த மனுஷனும் சரி சார்ந்து இருக்காதீங்க. கர்த்தரே மட்டும் சார்ந்து இருக்கும் போது உங்கள் வாழ்க்கை ஜெயமாய் மாறும்.
ஹalleluya ஹalleluya. மூன்றாவது நம்ம பார்க்கிறோம் நம்பிக்கையுள்ள பெண். ஃபர்ஸ்ட் தேவனை சார்ந்த பெண், ரெண்டாவது முன்குறிக்கப்பட்ட பெண், அடுத்தது நம்பிக்கை உள்ள பெண். நம்ம நம்பிக்கையுள்ள பெண்களா இருக்கணும். ஹalleluya. அடுத்து எல்லாத்தையும் நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கருத்தை தருவா. இப்போ நம்ம அற்பமாய் தோன்றினான்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. இந்த சிச்சுவேஷன் பார்க்காதீங்க. உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியங்களை செய்ய போறா. ஹalleluya. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். கர்த்தரோட பிள்ளைகளுக்கு சொன்ன வாக்குகள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் நிறைவேறும் காலம் இது. ஆமேன். எனக்கு கிருபையின் காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம், சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமேன். மூணாவது நம்பிக்கையுள்ள பெண்ணாக இருந்தா. எடுத்து வாசிங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வசனம் வரைக்கும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11-13. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். அப்போ அங்க லேயாள் சொல்றா, இந்த இதெல்லாம் சொல்லி ஆண்டவர் ஏன் இத வார்த்தைகள் எல்லாம் வசனங்கள் நம்மளுக்கு இத நினைப்பூட்டுறாருன்னா, சில சமயம் நம்மளுக்கு நிறைய குறைகள் இருக்கும். நமக்குள்ளார குறைகள் இருக்கலாம், நம்ம சுற்றிலும் நம்மளுக்குன்னு தாழ்ச்சிகள் இருக்கலாம், வறட்சிகள் இருக்கலாம். இதெல்லாம் இருக்க போது இந்த வசனத்தை எடுத்து படிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க. அப்போ நம்மளுக்கு சில பணத்திலேயோ பொருளாதாரத்திலேயோ அன்புலையோ சில சுகத்திலேயோ சில காரியங்கள்லையோ நம்மளுக்கு குறைப்பட்டால் இந்த வசனத்தை படிக்கும்போது நமக்கு புத்துணர்ச்சி உண்டாகும். ஏனென்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று கட்டாயமா லேயாள் சொல்லியிருப்பான். அதனால தான் அவளுக்கு இருந்திருக்க முடியுது. ஆனால் இருந்திருக்க முடியாது. புரியுங்களா? அந்த சூழ்நிலையில என் அடுத்தது தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். தாழ்ந்திருக்கவும் அன்பில்லாமலும் என்னால ஜீவிக்க தெரியும். அன்பு இருந்தும் அன்பு கொடுத்தாலும் எனக்கு ஜீவிக்க. அப்போ அங்க அன்பில்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா யாரு? லேயாள். படிங்க. எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் திருப்தியானா. கர்த்தரோட அன்புல திருப்தி ஆனா. ஹalleluya. அவ எப்படி இருந்தா? தேவ அன்புல திருப்தி அடைஞ்சாள். மனித அன்புல ஏமாற்றம் அடைந்தா. சில இந்த நாட்களில் பிள்ளைகளை நம்பியோ, உறவினர் நம்பியோ, அம்மா அப்பாவோட அன்பு நம்பியோ, கணவரோட அன்பு நம்பியோ, சகோதரோட அன்பு நம்பியோ நம்ம ஏமாந்து போகிற காலம் இது. ஆனால் தான் ஆண்டவர் சொல்ற, நாசில் நம்புவதை பார்க்கிலும் என் மேலே நம்பிக்கை இருங்கப்பா, நீங்கள் ஏமாற மாட்டீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தால் பிள்ளைகள் அன்பு கூறலாலும் சரி, கணவர் அன்பு கூறலாலும் சரி, அம்மா அப்பாவோட அன்பு கூறினாலும் சரி, கூட பிறந்தவங்களோட அன்பு குறைந்தாலும் சரி, கர்த்தரோட அன்பு இருந்தால் அது பெரிய விஷயமாவே தெரியாது. ஹalleluya ஹalleluya. அந்த கட்டத்துக்குள்ள வாங்க தேவ பிள்ளைகளை. ஹalleluya. நம்ம ஐயோ எனக்கு அன்பு கூறலையா, ஐயோ எனக்கு இவங்க எனக்கு உதவி செய்ய மாட்டாரா, எனக்கு இவங்க என்னை விசாரிக்க மாட்டாங்களா, யாரையும் நாட்களில் நான் ரொம்ப ஒரு சங்கடமான காரியம் சொல்கிறேன். நிறைய முதியோர்கள், நான் என்ன முதியோர்னா நிறைய அம்மாமார்கள், நான் அந்த ஸ்டேஜில் தான் போயிட்டுருக்கேன். அம்மாமார் ஸ்டேஜ் தான் நான் இருக்கேன். நான் என்ன என்னோட முதியவங்க நான் சொல்கிறேன். ஆண் பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள் திருமணம் பண்ண உடனே மருமக ஐயோ விசாரிக்கலையே, எனக்கு அன்பு காட்டலையே, எனக்கு உதவி செய்யலையே, சொல்கிற காரியம் நான் நிறைய கேள்விப்படுறேன். ஆமே, ரட்சிக்கப்பட்டவங்க வீட்லேயும் அதிகமாக இருக்குது. ஆமே, அது இருக்கக்கூடாது. நம்ம எந்நேரமும் நமக்கு கொடுத்த கணவரின் தாயையும் தகப்பனையும் என்ன செய்யணும்? கனம் பண்ணணும், உதவி செய்யணும், பராமரிக்கணும். ஆமே, புருஷனை மேலே எவ்வளோ அன்பு செலுத்தணும்னு எவ்வளோ நம்ம உரிமை கொள்கிறோம். அவரை பெற்றெடுத்தது யாரு? அவங்க இல்லைன்னா அவங்க வந்திருக்க முடியாது. அப்போ அவங்க மேலே என்ன செய்யணும்? அக்கறை கொள்ளணும், அன்பு செலுத்தணும், விசாரிக்கணும், உதவி செய்யணும், அவங்களை பராமரிக்கணும். அசட்டை பண்ணக்கூடாது. அவங்க முதிர்வு செல்லும்போது உங்களுக்கு தெரியாது. பிள்ளைகளும் சரி, நான் என்ன சொல்கிறேன், ஆண் பிள்ளைகளும் சரி, பெண் பிள்ளைகளும் சரி, தாய்மார் திருமணம் ஆவண பேருக்கும் அசட்டை பண்ணக்கூடாது. எந்த நிலையில் அவங்க இருக்காங்க நீங்கள் உணர்ந்து அவங்கள என்ன செய்யணும்? உபசரிக்கணும். உபசரிக்கலாம் பண்ணல, அவங்களுக்கு அன்பான வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா.
அதுதான் இந்த நாட்களில் தேவன் விரும்புகிறார் தேவ பிள்ளைகள் மத்தியில். இது ஏன்னா கர்த்தரோட ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டினார், அதான் பேச தோணிச்சு பேசிட்டேன். சரிங்களா? இப்போ படிங்க தொடர்ந்து. எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும் பட்டினியா இருக்கவும் பரிபூர்ணமடையவும் படவும் போதிக்கப்பட்டேன். எல்லா சூழ்நிலையும் நான் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று லேயாள் சொல்றான். பட்டினியா இருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், அன்பில்லாமல் இருக்கவும் தெரியும், குறைச்சலாக இருக்கவும் தெரியும், அற்பமான எண்ணப்படுகிற சூழ்நிலையில் என்னை தேற்று எனக்குள்ளாரே என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவர்களை வரும் என்றும் தெரியும். எல்லாத்திலும் அவள் தைரியப்பட்டிருந்தாள். ஏன்னா தேவனையும் முதலாவது சார்ந்தாள். ரெண்டாவது அவள் தேவனை சார்ந்தது நிமித்தம் அவள் முன்குறிக்கப்பட்ட மகளாயிருந்தாள். மூன்றாவது என்ன பார்த்தோம்? நம்பிக்கையுள்ள பெண்ணாக இருந்தாள். நமக்கு அந்த நம்பிக்கை தான் இந்த நாட்களை தேவை. சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டங்கள் இல்லாத வீடு எதுங்க? சோர்வு இல்லாத வீடு எதுங்க? பலவீனம் இல்லாத வீடுகள் எதுங்க? துயரங்கள் இல்லாத வீடு எதுங்க? கண்ணீர் இல்லாத வீடு எதுங்க? நமக்கு எல்லாரும் குடும்பங்களில் அந்த சூழ்நிலை வரும். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்க போது இதெல்லாம் பெருசாகவே தெரியாது. ஹல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்ம மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளணும். நான் இப்படி இந்த சூழ்நிலை தான் வாழ முடியும், நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்னை ஜீவிக்க முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. சில பள்ளங்கள் வரும், மேடுகள் வரும், சில கண்ணீரின் பள்ளத்தாக்கள் கடக்க நேரிடும். எல்லா சூழ்நிலையும் நம்ம அப்படியே அனுசரித்து வளைஞ்சி கொடி திராட்சை செடி எது சார்ந்திருக்கணும்? கொடி எது சார்ந்திருக்கணும்? அப்போ யார் அந்த கொடி? வேதத்தின் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். கொடி யாரு? கொடி நம்ம. செடி யாரு? அப்போது நம்ம கொடி தேவனை சார்ந்து இருக்கும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அனுசரித்து வளைஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஏன்னா யாரை நம்ம சார்ந்து இருக்கிறோம்? அது எங்கே வாசிக்கிறோம்? யோவான் 15 தானே? எடுத்து வாசிங்க. யோவான் 15. இது நான் சொல்ல வேண்டிய வசனமே இல்லை. இப்போ எனக்கு சொல்ல ஆண்டவர் நினைப்பு விட்டுறார். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. லேயாள் மிகுந்த கனிகளை கொடுத்தாள். லேயாள் எவ்வளவு பிள்ளை பெற்றெடுத்தாள்? 4 மொத்தம் அவளுக்கு டோட்டலா 7 பிள்ளைங்க. சரிங்களா? 6 ஆண் பிள்ளைங்க. ஆனால் இவளுக்கு பிறந்தது எவ்வளோ? லேயாளுக்கு பிறந்தது 4. 4 ஆம்பளை பிள்ளைங்க. 2 பிறந்தது வேலைக்காரிக்கு மூலம், அவளோட வேலைக்காரி மூலம். 7வது தீனா என்ற ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. சரி, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரல. ஏன்னு சொல்கிறேன்னா ஆனால் ராகேல் பெற்றதோ 2 தான். யார் யார்? யோசேப். அப்போது இதுலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆண்டு வைக்கிறார் பார்த்தியா? லேயாளுக்கு 4 பிள்ளைங்க. சரி, 5 பிள்ளைன்னு வச்சுக்கோங்க, பொம்பளை பிள்ளை. அவங்க அந்த நாட்களில் ஆம்பளை பிள்ளையை தான் கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்போது 4 பிள்ளைங்க. சரிங்களா? ஆனால் ராகேலோ அப்போ இதுலேயும் ஸ்பெஷலாக இருக்கிறா பாருங்க. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டவளுக்கு கருத்து கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு கொடுக்க மாட்டாரா? நம்ம சூழ்நிலை கர்த்தர் பார்க்கலையா? அற்பமாய் நீங்கள் என்ற அந்த சூழ்நிலை கர்த்தர் பார்க்கலையா? உங்களை உள்ளத்திரைங்களை ஆராய்ந்து பார்க்கலையா? நீ மனுஷர் பார்க்கிற வண்ணம் அவர் பார்க்கல உங்களையும் என்னையும். தேவன் பார்க்கிற வண்ணமே வித்தியாசம். உங்களை குறித்து அவன் பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறா. உங்களை குறித்து என்னை குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது. ஏன் ஆண்டவரை என்னை பிறக்க வச்சிங்க? ஏன் ஆண்டவரை என்னை தெரிஞ்சு கொண்டீங்க? நான் அம்மாவின் வயிற்றில் உருவாக்கு முன்னே நான் அழிச்சு இருந்திருக்கலாம்ல அப்படின்னு பல சமயம் துக்கங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் சூழ்ற வேலையில் அந்த வார்த்தைகள் நம்ம நினச்சி கூட சொல்லிடக்கூடாது, நினச்சி கூட பார்த்துடக்கூடாது. நம்மளாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருந்தது நிமித்தம் தான் உலகத்தில் கருத்து நம்மளை சூஸ் பண்ணி நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவனோட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கோம். இவ்வளோ தூரம் நம்ம எப்படி எவ்வளோ காரியம் வரட்டும் ஜெயிச்சு வரலீங்களா? நித்திய வெளிச்சமாக தேவன் இவ்வளோ நம்ம வைக்கலையா? வெளிச்சத்தின் பிள்ளையாக வைக்கலையா? மூழ்கி போயிட்டீங்களா? கஷ்டத்தை பார்த்து, நெருக்கங்களை பார்த்து சோர்ந்து போயிட்டீங்க? இல்லை,
நம்ம சாதாரண ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பெண்களாக இருந்தோமானால் மடிஞ்சு போயிருந்திருப்போம். கர்த்தரோ தெரிந்து கொள்ள பாத்திரங்கள் இருந்தனா தான் நம்ம நிற்க முடியுது. ஏன்னா அவர் திராட்சை அவரோட கொடிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரோட கொடிகளாக இல்லாமல் நம்ம தனியாக நான் தனியாக இருக்கேன்னா வளைஞ்சு கொடுத்து போயிருந்திருக்க முடியாது. உலகத்தில் பல காரியத்தில், உலகத்தில் இல்லை, நம்ம லைஃப்பில், ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் சரி, ஃபேமிலி லைஃப்லையும் சரி. ஹல்லேலூயா. அல்லேயால் கர்த்தரோவை சார்ந்தது நிமித்தம் தான் அவளால் மேற்கொள்ள முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நான் வாழ்க்கையை மாறணும் இந்நாட்களில். ஹல்லேலூயா. ரோமர் 12:2 எடுத்து படிங்க. 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். 12:2 தானப்பா? எடுத்து வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். படிங்க படிங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல ஒரே நிமிஷம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம். அப்போ இன்னைக்கு புதிதாகுங்க. நம்ம நெருக்கங்கள் இருக்குதான், பிரச்சனைகள் இருக்குதான், போராட்டம். அப்போது இந்த பிரபஞ்சத்துக்கு ஐயோ இவங்களுக்கு இப்படி இருக்கா, நமக்கு அப்படி தான் இருக்கும், இவங்களுக்கு அப்படி நடந்துச்சா அப்படின்னு நினைக்காதீங்க. டோன்ட் கம்பேர் எனிபடி. ஹல்லேலூயா. மற்ற குடும்பத்தோடு மற்ற காரியத்தோடு நம்ம யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது நம்மளை வச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குற அந்த பாடுகள் வைத்து நம்ம ஓடணும். ஐயோ அவங்களுக்கு இந்த பாடு கொடுத்துருக்காங்க, நமக்கு இந்த பாடு, அது வித்தியாசங்களை நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணவும் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க. அதான் நான் சொல்கிறேன், இங்கே படிக்கிறோம், பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் இன்னைக்கு புதிதாகட்டும். வேற உலகத்து காரியத்தை குறிச்சோ உலகத்துக்கு அந்த கம்பேரிசன் பண்ணாதீங்க. இன்னைக்கு உங்கள் மனம் புதிதாகணும். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை வழியாக கடந்து போகிறேன்னா தேவ பலத்தை தாங்க, பரிசுத்த பலத்தை தாங்க, பரிசுத்த பலன் கொண்டு நான் அதை ஜெயிக்கணும் ஆண்டவரே என்று ஓடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் வச்ச அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை லெக்கை நோக்கி ஓடுகிற ஜனங்கள் நாம். ஹல்லேலூயா. வேற பொண்ணு வெள்ளி வீடு ஆஸ்தி வச்சு ஓடுற கூட்டம் கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போகிற காரியம். அழிவில்லாத நித்திய வீட்டில் நம்ம போகிறோம். அதை அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அதற்காக தான் நம்ம ஓடுகிற ஓட்டம் இது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வாசிப்போம். சங்கீதம் 42:11 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? எனக்குள் தியங்குகிறாய். தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. சங்கீதம் 42:11 வேணாம்ப்பா. சங்கீதம் 71:5 படிங்க. கர்த்தராகிய சொல்லுங்க எல்லாரும். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி. அப்போ நம்ம சிறு வயது தொடங்கி லேயால் அப்படி சொல்லியிருப்பா. கர்த்தாவே நீரே என் நோக்கமும் என் நம்பிக்கையும். அவள் சிறு வயதுலேருந்தே கூச்சப்பார்வை உள்ளவ. கூச்சப்பார்வை கண்களில் பலவீனப்பட்டவ. சரீரத்தில் அது ஒரு குறை இருந்துச்சு. அப்போ சிறு பிராயம் முதல்ல அவளை எவ்வளோ சங்கடப்பட்டிருப்பா. மற்றவங்களை எவ்வளோ கேலி கிண்டல் செஞ்சுருப்பாங்க. அப்போ அவளை நோக்கம் எங்கே இருந்துச்சு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் அங்கே யாக்கோபை கொடுக்கிறார். யாக்கோபு மூலம் ஒரு சந்ததி எங்கே? 12 கோத்திரத்தில் 6 பிள்ளைகள் யாரோட பிள்ளைகள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது
நாம் அவரை நம் நோக்கமும் நான் நம்பிக்கையுமா வைக்கும்போது நாம் அற்பமாகவோ நம்மளோட குறைகள் மத்தியில் கர்த்தர் நம்மளை கீர்த்திய புகழ்ச்சியுமாய் வைப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீரே என் நம்பிக்கையும் நீரே என் நோக்கமும். நம்பிக்கை இந்த மனுஷன் எடுத்து வைக்காதீங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், பிள்ளை இடத்துல வைக்க, ஐயோ என் பிள்ளை வளர்ந்து என்ன பார்ப்பான், என் பிள்ளை நல்லா இப்போது நம்ம வளங்க, நல்லா வளங்க, சத்துவான சாப்பாடு எல்லாத்தையும் கொடுங்க. ஆனால் இந்த நாட்களில் ஆண்டரே சொல்லியிருக்கிற, நாசில் சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க. பிள்ளை அன்பு கூர்ந்தால் சந்தோஷம், அவங்க 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 குடும்பத்தை பார்த்து போனால் அதுலேயும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அது நினச்சி துயரப்பட்டு நீங்கள் நம்ம பலவீனப்பட்டு நம்ம சீக்கிரம் போயிடுவோம். ஆமே. அப்போ நம்ம ஆத்மா வாழணும்னா எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. ஃபாதர் படுறார், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, நன்றி சொல்லுவேன், கசப்பு இல்லப்பா, எல்லாவருக்காகவும். ஆமென். அப்போ உங்களுக்குள்ளார கலக்கல் வந்தா சொல்லுங்க, அத்துமாவே நீ கலங்குகிறாய், தேவனுக்குள் ஏன் அமர்ந்துரு, என் முகத்துக்கு சொல்லுங்க, உங்களுக்குள்ளார தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சிஸ்டர் இப்படின்னா அவங்க கேட்பாங்க, அடுத்தது நீங்கள் நல்லா இருக்க போது என்கிட்ட இவ்வளோ கதையை சொல்லிட்டு இப்போது சொல்லி காட்டுவாங்க மனிதர். கர்த்தர் சொல்லி காட்ட மாட்டார். ஹல்லேலூயா. அப்போது உங்கள் நெருக்கங்கள் மத்தியில் அவரையே நம்பிக்கையாக வைங்க. அற்பமான சூழ்நிலை மத்தியில் அவரே நோக்கமாக வச்சுக்கோங்க, நம்பிக்கையாக வைங்க. ஹல்லேலூயா. 4வது பார்க்கிறோம், துதிக்கிற பெண்ணாக இருந்தால். யாரு? லேயாள். ஃபஸ்ட்டு தேவனை சார்ந்த ஒரு பெண்ணாக இருந்தா, 2வது முன்குறிக்கப்பட்ட பெண்ணாக இருந்தால், நம்பிக்கையுள்ள பெண்ணாக இருந்தால், துதிக்கிற பெண்ணாக இருந்தால். எந்த சூழ்நிலையும் நம்ம துதிக்கிறவளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16 - 19 எடுத்து வாசிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் எனி டைம் எனி சிச்சுவேஷன் நாம ஹாப்பியா இருக்க கத்துக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாழ்ச்சி வந்தாலும் சந்தோஷமா இருக்கணும், குறைப்பட்டாலும் சந்தோஷமா இருக்கணும், கண்ணீர் சிந்துற வேலையிலையும் சந்தோஷமா இருக்கணும், சரீரத்துல பலவீனப்படுற வேலையிலும் சந்தோஷமா இருக்கணும், பல நெருக்கங்கள் சூழுகிற வேலையிலையும் சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. படிங்க மறுபடியும் அது ஃபர்ஸ்ட்ல இருந்து படிங்க. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிறதே அதுதான். என் பிள்ளைகள் அப்படி இருக்கணும், எல்லாவற்றிலையும் துதிக்கணும், ஸ்தோத்திரம் செய்யணும், என்னையே சார்ந்து இருக்கணும், என்னையே நம்பிக்கொண்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இருக்கணுமா இல்லையா? நம்ம இருக்கணும், எப்போதும் துதிக்கணும். தாட்சிகள் வரும், அந்த மத்திய ஏசப்பா அதான் நான் சொல்கிறேனே, அதை பார்த்தனா நம்மளை துதிக்க முடியாது. இதை தேவன் பார்த்துக்கொள்ள நினச்சா நீங்கள் வாய்க்குள்ளே இருந்து உங்களுக்கு என்ன துதி ஆட்டோமேட்டிக்காக வரும். இங்கே வரும்போது நன்றி சொல்லுங்கள் சிஸ்டர், துதி சொல்லுங்கள், துதி ஏறிடுங்க, துதி கர்த்தரை நோக்கி துதிங்கன்னு நாங்கள் சொல்கிறதுக்கு முன்பாக நீங்கள் தேவன் செஞ்ச நன்மைகள் இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பேர் இந்த சுவாசம் நின்று போய் எவ்வளோ பேருக்கு கல்ற நம்மளுக்கு தெரிந்த ரொம்ப நெருக்கமானவங்களும் கல்றையில் இருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த இடத்துல கொண்டு போகலையே, இவ்வளோ தூரம் கர்த்தரை காத்து வந்தார்ல, சுகத்தோடு வச்சிருக்கிறார்ல, சந்தோஷமாக உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க ஒரு உருடத்தையும் தந்திருக்கிறார்ல, அது கூட இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? அப்போது நம்ம இங்கே வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குள்ள துதி நிறைஞ்சு வரணும். ஆண்டவரே நீ தந்த இந்த சுவாசத்துக்காக நன்றி, நீ தந்த நல்ல வீட்டுக்காக நன்றி, குடும்பத்துக்காக நன்றி, பிள்ளைகளுக்காக நன்றி, ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்ல துதி சொல்ல சொல்ல கிருபையானது பெருகும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 எடுத்து வாசிங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஜெபத்துல என்ன செய்யணும்?
ஸ்தோத்திரம்னா ஸ்தோத்திரம், துதி செலுத்தி, நன்றி செலுத்தி அது தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷனிடத்துல தெரியப்படுத்தினான்று சொல்லி இருக்கிறாரா? இல்லை. சங்கடங்கள், துயரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனை வரும்போது மனுஷனிடத்துல நீ போய் சொல்லு, உன் அம்மாகிட்ட சொல்லு, உன் அப்பாட்ட சொல்லு, அவங்க கணவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை. தேவனிடத்தில் சொல்லுங்க தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. படிங்க, மறுபடியும் அதை படிச்சு முடிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை அப்போ நம்மளோட விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. இன்னிலிருந்து தெரியப்படுத்தணும். அப்புறம் படிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேல எல்லாம் உங்க மனதுல எவ்வளோ சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, நீங்கள் இவ்விதமாய் செய்யும் போது உங்களுக்குள்ளார தேவ சமாதானம் பெருகி ஓடும். தேவ சமாதானம் உங்களுக்குள்ளாரே அப்படியே பொங்கி எழும். படிங்க. எப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, போதும். அப்போ அந்த தெய்வ சமாதானம் வேணும்னா எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்? துதி எடுத்தாலே சாத்தான் ஓடுவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். அப்போ துதி எடுத்தால் சாத்தான் என்ன ஏறும்? ஒரு பிரச்சனை வந்து அங்கே துதி செய்யுங்களேன், தானே ஓடிடுவான். ஐயோ, ஆண்டவர் கேட்குறாரா? இவ்வளோ தூரம் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டரை தேடுறேனே, ஆண்டு என்னோட ஜெபத்தை கேட்டாரா? அவர் காண்கின்ற தேவன் தானே சொல்கிறாரு. என்னை பார்க்கலையா? என் துயரத்தை, என் கஷ்டத்தை பார்க்கலையா? நான் படுற வேதனையை பார்க்கலையான்னு சொல்லிட்டு முறுமுறுத்தாங்க. யார் வருவான்? சாத்தான் வருவான். அருமையான எனக்கு இப்போ சொல்லும் போது ஒரு வசனம் நினைப்பில் வருது. லேயாள் பிள்ளையை பெற்றால, அங்கே அந்த இடத்துல அது மட்டும் வாசிப்போம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டவள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பத்தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தால். படிங்கப்பா. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டால் 32 படி. 32ங்களா? லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பற்றி கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர். எவ்வளோலாம் பிரயாசப்படுறான். புருஷன் நேசிப்பா, நான் ஒரு பிள்ளைய பெற்றேன், என்ன செய்வார்? புருஷன் நேசிப்பாரு. என் சிறுமையை பார்த்தருளினார். அவர் பார்க்கிற தேவன். நம்ம சொல்றோம்ல, நம்ம பிரச்சனையை பார்க்கிறாரா? நம்ம விடுற கண்ணீரை பார்க்கிறாரா? இந்த சங்கடத்தை பார்க்கிறாரா? நெருக்கத்தை பார்க்கிறாரா? அவர் பார்க்கிற தேவன், காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா. அப்போ பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்ன நேசிப்பா. அப்போ அங்க கூட நேசம் இல்லை. அடுத்தது என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். 33. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார். அங்க ஆண்டவர் கேட்டாரா? அங்க கேட்கிறார். உங்க ஜெபத்தை கேட்கிறார். லேயாளோட ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கேட்டாரா இல்லையா? கேட்டார் என்று எண்ணி எனக்கு சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று அவன் அங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். 2வது பிள்ளையும் கொடுத்திருக்கிறார். அடுத்தது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியா அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். எவ்வளோ ஆசைப்பா, பாவல்ல. அது நினைக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு. 3வது பிள்ளை பெற்று ஓட்டம். சரி, இனியான என் புருஷன் என்னோட சேர்ந்திருப்பான். எல்லா பெண்மணிக்கும் எவ்வளோ ஆஸ்தி பணங்க தான் தான் புருஷனோட அன்பு இருந்தாலே, அது ஒன்றில் குடிசையில் இருந்தாலும் புருஷன் அன்பு இருந்தாலே நிறைவா இருக்கும். ஆமே. படிங்க. லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயர். ஹல்லேலூயா. அப்ப நினைச்சிட்டா. 3 வரைக்கும் அவ எதிர்பார்த்தா. புருஷன் என்ன செய்வார்? நேசிப்பார். 2வது என்னது? அற்பமாய். அடுத்தது என்ன செஞ்சிட்டாங்க? அற்பமாய். அப்புறம் பின்ன அவர் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரை பெற்ற பின் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார். அங்கேயும் சேரலைன்னா அதுதான் ஒரு ஒரு அன்பு கிடைக்கல. அப்போது 35 பார்க்கிறோம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். பிற்பாடு அவனுக்கு பிள்ளை யூதா என்று பேரிட்டான்னா எல்லாத்துக்கும் துதி செய்ய ஆரம்பிச்சான். பார்த்தா
3 பிள்ளை வரைக்கும் பார்த்தா. எப்படி பார்த்தா? என் புருஷன் நேசிப்பாங்க, என் புருஷன் என்னோட இருப்பாங்க, என் புருஷன் என்னோட ரொம்ப அக்கறையாக இருப்பார், பராமரிப்பார், என்னை புரிஞ்சுப்பார், என்னோட அன்பை புரிஞ்சுப்பாருன்னு. புரிஞ்சுக்கல, சூழ்நிலை வரல. 4வது அங்கே முழுசாக புரிஞ்சுக்கிட்டா, துதி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். போங்கப்பா, இந்த இடத்துல நான் தேவனை மட்டும் சார்ந்து துதிச்சுட்டே இருப்பேன், நடக்கிறதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கட்டும், நன்மையாய் மாற்றுவாய். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? தேவனுக்குள்ள நம்பிக்கையாயிரு. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புவது அப்படின்னு அந்த வந்துருச்சா இல்லையா? அவளை ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தேவனை சார்ந்த பெண். 2வது முன்குறிக்கப்பட்ட பெண். எல்லாத்துலேயும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பிளஸிங் கொடுத்தாரா இல்லையா? 3வது நம்பிக்கையுள்ள பெண்மணியா இருந்தா, சோர்ந்து போகல. 4வது துதி எடுத்தா. அது வரைக்கும் அப்படியே அண்ணாள் போல் கொஞ்சம் அப்படியே அண்ணாலும் கொஞ்ச நாள் எல்கானாவை நம்பிட்டு இருந்தாங்க. எல்கானாவோட வார்த்தையை சார்ந்துட்டே இருந்தாங்க. அதனால தான் முழுசாக ஆண்டுகிட்ட ஊற்றலை, ஜெபத்தை பண்ணலை. எப்போ அவள் ஆஹா இவர் என்ன பேச்சிலே என்னை அப்படியே இது பண்ணுறாரு, சமாளிக்கிறான்னு சொல்லிட்டு தேவனோட சமூகத்தில் விட்டு கண்ணீரை விட்டா கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனை நோக்கி நம்ம கண்ணீரை விடுவோம், தேவனிடத்துல தெரியப்படுத்துவோம். மனுஷோட அன்போ, மனுஷோட சூழ்ச்சிகளோ, மனுஷோட தந்திரங்களோ நம்ம சூழும்போது கர்த்தரையே நம்பிக்கையாவீங்க. ஜெபிப்போமா? கர்த்தாவே, இன்றைக்கு தியானித்த உமது வார்த்தைகள் ஆண்டவரே, சமூகத்தில் ஆண்டவரே நீர் தந்த வார்த்தைகள் கர்த்தாவே, எங்களோடத்தில் இடைப்பட்ட உமது வார்த்தைகள் கர்த்தாவே, எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தர் ஆண்டவரே விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவரே அதை அபியாசப்படுத்தட்டும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் லேயால் ஆண்டவர் உண்மையை சார்ந்து கொண்டா கர்த்தா, எந்த பிரச்சனைகள், சூழ்நிலைகள், போராட்டங்கள், ஆண்டவரே நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர்கள், வேதனைகள், துயரங்கள், சரீரத்த பலவீனங்கள் வந்தாலும் உண்மையே ஆண்டவர் சார்ந்திருக்கிற ஒரு ஆண்டவரே அந்த குணத்தை எங்களுக்குள்ளார தருவீராக ராஜா. 2வது ஆண்டவரே முன்குறிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தாலே ராஜா, ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க. தேவனை சார்ந்தது நிமித்தம் அப்படியே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இங்கே நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே ஒரு சகோதரிகளாக ஆண்டவர் இவர்கள் குடும்பங்கள் மாறட்டும். ஆண்டவரே இது ஆன்லைனில் பார்க்கிறவங்கள குடும்பங்களும் மாறட்டும். 3வது ஆண்டவரே அப்பா, நம்பிக்கையுள்ள பெண்ணாக இருந்தா எல்லா சூழ்நிலை மேல் நம்பிக்கை வைத்து ஓடக்கூடிய தைரியத்தை, விசுவாசத்தையும் எங்களுக்குள்ளார அனல் மூட்டி எரிய விடுங்க ராஜா. 4வது ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் மனரமியமாக இருக்கவும் கற்றுக்கொண்டா துதிக்கிறவளா இருந்தா, எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவரை உமக்கு தெரியப்படுத்துகிற பெண்மணியாக இருந்தார் ராஜா. இப்பொழுது நாங்கள் ஸ்தோத்திரத்தினால எங்கள் கஷ்டங்கள், எங்கள் கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றும் சமூகத்தில் இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரும் தேவனை மட்டும் சார்ந்து தெரியப்படுத்த உதவி செய்வீராக. மனுஷிடத்தில் தெரியப்படுத்துவதோடு தேவனை சமூகத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அதுக்கு புத்தி கட்டாத ஒரு தேவ சமாதானம் இவர்களை ஆளுமே ராஜா. அதில் இந்த வசனத்தின் பிரகாரம் எங்களோட வாழ்க்கை, இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தர வாழ்க்கை மாறட்டும், ஜெயமாய் மாறட்டும். இப்போ அற்பமாய் தோன்ற இந்த சூழ்நிலை மகிமையாய் தேவன் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. சங்கீதம் 118 வாசிக்கிறது பிரகாரம் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மூளைக்கு ஆண்டவரே அப்பா தலைக்கல்லாய் ஆண்டவரே இருக்கிறதை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவரே மூளைக்கு தலைக்கற்களாய் மாற்ற ஆண்டவரே முடியும் ஆண்டவரே. இப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய், தெரிந்து கொள்ள பட்ட பாத்திரமாய் எங்களை நீர் மாற்றுகிறீர். ஒரு பிளஸ்ஸிங்கா அநேகருக்கு நித்திய மகிழ்ச்சி தருகிற, நித்திய வெளிச்சம் தருகிற ஒரு ஆண்டவரே அப்பா, ஒரு பிள்ளைகளாய், ஒரு சகோதரிகளாய் நாங்கள் விலகத்தக்க உதவி செய்யுங்க. எங்களை அப்படி ஆசீர்வதியும். ஆன்லைனில் பார்க்கிறவர்களும் அப்படி ஒரு பிளஸ்ஸிங்களால் மூடுவீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அற்பமாய் எண்ணுகிற இந்த சூழ்நிலை மாறட்டும், கஷ்டங்கள் நீங்கட்டும், கடன் தொல்லைகள் நீங்கட்டும் ஆண்டவரே, சுகவீனங்கள் மாறட்டும், துக்கங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. அற்புதத்தை, அதிசயத்தை அவங்க வாழ்க்கையில் செய்வீராக. இவங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைங்க. தீமையெல்லாம் நன்மையாக நாட்களில் மாறப்போவதற்காய் நன்றி. நீ மாற செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். உமது கர்த்தாவே உங்கள் சமூகத்தில் எங்களுடைய அர்ப்பணிக்கிறோம். இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம். துதி, கணம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்தும். இயேசுவின் நாமத்தினால் சுபத்தை கேளும் எங்கள் நல்ல பரமபிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி,
அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹalleluya, ஹalleluya. Praise the Lord. Yes, Lord.